ஒரு பெஞ்சு போட்டு உட்காரு. கேண்டிடேட் நின்று என்னை தப்பா நினைப்பாங்களா? ஐயோ அண்ணா, அது நீங்க உட்காந்துக்கல. அது நான் வேணும்னா கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன். ஓ, என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது. அப்படி கத்தாத. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். எதுக்குடா வந்திய? தீரிக்க 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 தீரிக்க. டேய், தீரிக்கவாடா விளம்பரம் கிளம்பி வந்திருக்கியா? சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்க பாங்க சொல்லுங்க. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணில, குறுக்க குறுக்க வராத அணில. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 35000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அமாவாசை கால் படுது. முட்டுதுங்களா? அத்தனை இடம் இருக்கிறதுல கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல, மேல வந்து ஏறுனா. நாகராஜ சோழன் 50000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன? யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடும் மாதிரி. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கேன், அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள்